சத்குருவே சரணம். இன்றைய நன்னாளில் நாம் அனைவரும் இங்கு ஒருங்கே கூடியிருக்கின்ற இந்த தியான மையத்திலே நம்முடைய ஞானத்தந்தை அவருடைய ஐக்கிய தினத்தை நாம் அனைவரும் இன்று ஒரு மனதாக விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற நம்முடைய குருஜி அவர்கள் ஆத்மஞான பீடத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற குருஜி அவர்களையும் அவர்களோடு வந்திருக்கின்ற மற்ற சக சீடர்களையும் இந்த சபையின் சார்பாக வருக வருக என்று மிக கனிவுடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய தலைமை சபை ஈரோடிலிருந்து வந்திருக்கின்ற உணர்வாளர்களுக்கும், மத்திய பீடத்திலிருந்து வந்திருக்கின்ற உணர்வாளர்களுக்கும், அதேபோல் கோயம்புத்தூர் சபையிலிருந்து வந்திருக்கின்ற உணர்வாளர்களுக்கும், தஞ்சை சபையிலிருந்து வந்திருக்கின்ற உணர்வாளர்களையும், அதுபோல் நடுக்குப்பம் சபையிலிருந்து வந்திருக்கின்ற உணர்வாளர்களையும், காஞ்சிபுரம் சபையிலிருந்து வந்திருக்கின்ற உணர்வாளர்களையும், தஞ்சாவூர் சபையிலிருந்து வந்திருக்கின்ற உணர்வாளர்களையும், சாமிஜியினுடைய பாடல்களை பாடி நம்மையெல்லாம் மகிழ்வித்த அவர்களையும், மற்றும் வந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் நம்முடைய கலாபீடம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நன்னாள் நம்முடைய ஞானத்தந்தை அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்து அவருடைய குரு அருளிய மகா வாக்கியங்களை எல்லாம், அந்த நான் கடவுள் என்ற வேத நூலிலே இருக்கின்ற மகா வாக்கியங்களை எல்லாம் நமக்கெல்லாம் மிக தெள்ள தெளிவாக எளிமையான நடையிலே அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து, ஒரு குழந்தைக்கு தாயானவள் எப்படி அந்த உணவை ஊட்டுகின்றாளோ அதைப்போல மிக மிக எளிமையான நடையிலே பாமரரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே அந்த மகானுடைய கருத்துக்களை எல்லாம் நம்முடைய ஞானத்தந்தை அவர்கள் பல்வேறு சத்சங்கங்கள் மூலமாகவும் விழாக்கள் மூலமாகவும் இந்த உலக மக்களுக்கெல்லாம், அதோடு நமக்கெல்லாமும் அதை வாரி வாரி வழங்கி இருக்கின்றார்கள். அவருடைய உடல்தான் நம்மை விட்டு பிரிந்ததே தவிர அவருடைய சாநித்தியமானது நமக்கெல்லாம் இருந்து ஒருவருடைய ஆன்மாவிலும் கலந்து நம்மையெல்லாம் வழி நடத்துகின்றது. நாம் அனைவரும் விரும்புவது நிலையான நிம்மதி. அந்த நிலையான நிம்மதியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்குவது இந்த அவர்கள் நம்முடைய ஞானத்தந்தைகள் அளித்த அந்த தியானம். அந்த தியானத்தை நாம் அனைவரும் கடைபிடித்து அதை விடாமல் அதை பயின்று நாம் ஒவ்வொருவரும் நாம் அந்த ஆன்மீகத்திலே முன்னேற்றமுடைய முயற்சிக்க வேண்டும். அதை அவர்கள் கூறிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி அவர்களுடைய விழா கொண்டாடுகின்ற இந்த நன்னாளிலே நாம் அனைவரும் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். நாம் விழாவாக கொண்டாடுகிறோம் என்றால் இந்த விழாவினுடைய பயன், அந்த நோக்கம் என்னவென்றால் அவர்களுடைய அந்த மகா வாக்கியங்களையும் அதையெல்லாம் இந்நாளிலே நாம் அனைவரும் நினைவு கூறுகின்றோம். அவர்களை நினைவுபடுத்துவதன் மூலமாக அவருடைய அருளாசிகள் நமக்கு கிடைக்கின்றது. அதேபோல் அதன் மூலமாக நாம் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகளை அவர்கள் நமக்கு அளிக்கிறார்கள். அதனால் நாம் அனைவரும் அவருடைய வழியிலே நின்று அவருடைய மகா வாக்கியங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு தியானத்தை இடைவிடாமல் பயின்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ்வதற்கும் நிலையான நிம்மதியும் தேக ஆரோக்கியமும் பெற்று அனைவரும் இந்நன்னாளிலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அதற்கு நம்முடைய மகான்கள் அருள் புரிய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு நல்கிக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாள் பற்றிய குழந்தைகளின் இந்த நிகழ்ச்சியை
பார்த்தோம். சந்தோஷம். அடுத்த நிகழ்ச்சியாக அனுபவ உரைகள். மீ. ஜானகிராமன், தலைமை பீடம், ஈரோடு அவர்கள். பெற்றவரும் தாயல்ல, பாலூட்டி வரும் தாயல்ல, வளர்த்தவரும் தாயல்ல, அறிவித்தவரே தாய் என்ற நிலையிலே நம் மூலகுரு பரஞ்சோதி மகான் அவர்களுக்கும் நம்மை ஆளாக்கிய ஞானிகளுக்கெல்லாம் ஞானி என்று அவர் திருவாய் மலர்ந்தருளிய நமது ஞானத்தந்தை ஞானமணி மகான் அவர்களுக்கும் வணக்கங்கள் கூறி, நம்முடைய சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் ஆத்ம வித்யாபீடம் குருஜி அவர்களுக்கும் மற்றும் அவர்தம் சீடர்களுக்கும், நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த அருமையான காலை பொழுதிலே இனிமையான வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். சொல்லிக் கொடுக்க முடியாத வித்தை, சொல்லிக் கொடுக்க முடியாத வித்தையை நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அஜபா மந்திரத்தை நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். அத்வைதத்தை நமக்கு புரியும்படி பிரத்யட்ச பிரமாணம் என்று சொல்வார்கள். நம் வாழ்க்கையிலே இயல்பாய் நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து அவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லித்தர முடியுமா என்பதை சொல்லி காட்டி கொடுக்கிறார். 12 ஆண்டுகள் சித்தர்களிடம் ஓடி 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 உட்கலந்து ஓதி நாடி 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 நாட்களும் கழிந்து போகும். வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணியிருந்த கோடியாம் என்ற அந்த ஒப்பற்ற ஒரு விஷயத்தை 12 ஆண்டுகள் கழித்து ஒரே ஒரு தீட்சை, நெற்றிக்கண் தீட்சையை கொடுப்பார்களாம். அதை வைத்து கொண்டு அவர்களாகவே அந்த துறவர வாழ்க்கையிலே அந்த தன்னை அறிந்த தலைவனாக விஷயத்தை கற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒப்பற்ற வித்தையை நீண்ட நாட்களாக கடும் பிரயத்தனப்பட்டு பிரம்மச்சரியம் எல்லாரும் வானப்பிரஸ்தம் துறவரம் என்ற நிலையிலே போராடி பெற்ற ஒரு விஷயத்தை, அந்த பூட்டி கிடந்த சாவியை திறந்து, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்பார்கள். ஆனால் இனி வரும் காலங்கள் பரஞ்சோதி மகான் அவர்களுக்கு முன்பு பின்பு என்ற நிலையிலே அந்த பூட்டி கொடுத்த இந்த சாவியை திறந்து இந்த குண்டலினி தியானம் என்ற ஒரு முறையை உலகிற்கெல்லாம் நான் கடவுள் என்ற அந்த ஒப்பற்ற நூலிலே, என் நூலுக்கு முன்னூலை வேதம் என்ற நூலிலே நாம் எல்லாம் இடது கையிலே நான் கடவுளை வைத்துக்கொண்டு வலது கையிலே இந்த உலகத்தின் எந்த ஒரு வித்தையும் சொல்லி தந்த தத்துவத்தையும் பார்க்கக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்போனால், நாம் அந்த நன்றிக்கு கடனாக நாம் திருப்பி தரக்கூடிய ஒரே விஷயம், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபிலே நானும் அதுபோல் நடந்து போவதற்கு அவருடைய திருவடியை நடந்து செல்வதை தவிர்த்து வேறு ஒன்றுமே அறியில். இந்த வகையிலே ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதை விஷயத்தை சாமி என்னங்கிறாரு, ஏப்பா இந்த போய் டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க, ஏன் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஒரு காலத்தில் என்னறீங்க, ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது என்னப்பா என் மனசே சரியில்லைங்கிறீங்க. அப்புறம் இன்னொரு சமயத்தில் என்ன சொல்கிறீங்க, என்னுடைய புத்தியே சரியில்லைப்பா அப்படிங்கிறீங்க. என்னுடைய கை, என்னுடைய பொருள், என்னுடைய சொல்கிற மாதிரி இந்த நான்கிறத விட்டுட்டு என்னுடையதுங்கிறத விட்டுட்டு பாருங்கள். இந்த என்னுடைய உடம்பு, என்னுடைய மனது, என்னுடைய புத்தி, இதுவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளாக உணர்ந்து பார்க்கும் பொழுது அந்த நான்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குவீங்கன்னு ரொம்ப எளிமையாக சொன்னார். இதை விட எப்படி எளிமையாக சொல்ல முடியும் அந்த நான்கிற தத்துவத்தை. அப்புறம் என்னங்கிறாரு, நான் யார் தெரியுமா அப்படிங்கிறீங்க. கை எங்கே போகுது, ஒரு விஷயத்தை நல்ல நுணுக்கமாக பார்க்குறீங்க, நெற்றியை பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? பரஞ்சோதிமான் சொல்வார், நெற்றியை பயன்படுத்தாமல் எந்த விதமான ஒரு மதங்களுக்கும் இல்லைங்கிறார். சலாம் சொல்வது, அந்த சிலுவை போடுவது, நம்ம இதில் பொட்டு வைக்கிறது, ஆக்ஞாஸ்தானம்ங்கிற நெற்றிக்கான பயன்படுத்தி யாருமே இல்லைங்கிறார். அப்போது இவர் என்னங்கிறாரு, ஒரு ஆராய்ச்சியாளன், ஒரு பெரிய வித்வான் பார்க்குறாரு, ஒரு கம்ப்யூட்டர் பார்க்குறவர் நுணுக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது நெற்றியை சுருக்காமல் நீ பார்க்க முடியுமா? போகுதல்ல அப்படிம்பார்.
அப்புறம் அவனுடைய ஞாபகத்துக்கு என்ன கை தலையை வந்து பின்னாடி பிடரிக்கன்னு போகிறே இல்லையா? உன்னுடைய ஆடியோ வீடியோ சித்திரகுப்தன் உள்ளே இருக்கார், பார்த்தீங்களா? அப்புறம் என்ன பண்ண, கை வந்து என்னுடைய புத்தி சரியில்லைங்கிறப்ப கை உச்சிக்கன்னு போதா இல்லையா? இதை விட வந்து பிரத்யட்சமாக யார் சொல்லித்தர முடியும்? அவங்க சொல்லி கொடுத்ததை சிரவணம் மனனம் நித்தியாசம் என்ற முறையில் நம்ம அன்றாட வாழ்வில் பிரயோகித்து அனுபவித்து அவருடைய திருவடி மலரில் இணையக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை, அந்த நன்றி என் நன்றி கொண்டாருக்கும் உய்வில்லாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட இருக்க நிலையிலே மனக்கவலை தீர்க்கக்கூடிய ஒப்பற்ற மருந்து தமக்கோய் இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றலை. இது மனக்கவலை தீர்க்கக்கூடிய ஒரே வழி என்னென்னா, அந்த எல்லாத்துக்கும் உவமைப்படுத்திடலாம். அவனுக்கு இறைவனுக்கு உவமையாக, அந்த பரஞ்சோதிக்கு உவமையாக எந்த இணையாக ஒன்று சொல்ல முடியும். அவன் தான் ஏகன் அநேகனாக இருக்கானே. வேண்டுதல் வேண்டாமல் இல்லாடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விரும்புகளை. எந்த காலத்திலும், நேற்று இன்று நாளை எந்த காலகட்டத்திலையும் வந்து ஒரு துன்பமில்லா நிலைக்கு போகணுன்னா அந்த பரஞ்சோதி என்ற திருவுரி நிலையில் சேர தவிர்த்து வேறு ஒன்றுமில்லைன்னு சொல்லிக்கொண்டு, வாழ்வில் சாமிஜி சொன்னதை மையத்திலிருந்து விலகாத உள்ளேயே இருப்பார். அதை மையத்திலிருந்து விலகாமல் இருக்கிறதுக்கு இன்றையிலிருந்தாவது பிரச்சனை எடுப்போம். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவதற்கான பிரதிஜை இன்றிருந்தால் எடுப்போம். சந்தோஷம். அடுத்ததாக மத்திய பீடம் மெய் லலிதா அவர்கள். சந்தோஷம். குருவே சரணம். நமக்கெல்லாம் ஒரு நடமாடும் தெய்வமாக சுவாமிஜி, நம்ம எப்பெல்லாம் அவரோடு இருக்கோமோ ஒவ்வொரு க்ஷணமும் நாம் ரிசெப்டிவாக இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் நமக்கு அந்த ஞானத்தை போதித்து கொண்டே தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை நான் குரு சேவை செய்து கொண்டே நான் மூச்சை விடுவேன் அப்படின்னு அவர் பல முறை சொல்லியிருக்காரு. அதே மாதிரியும் நம்ம பார்த்தோம். அவர் சொல்கிறது என்னன்னா, தியானத்துடன் கூடிய சேவை. நான் ஆரம்ப காலத்தில் தான் வெறும் தியானம், ஏன்னா அது அவ்வளோ சுகமாக இருக்கும், எங்கேயாவது யாராவது ஏதாவது வேலை சொன்னாலே தப்பிச்சு எங்கேயாவது ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ஃபேஸ். சேவை, அந்த தியானத்தோடு அந்த சேவையை பண்ணுறது ஏன் அப்படின்னா, நாம் எந்த அளவு ப்ராக்ரஸ் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு அந்த சேவை பண்ணும் பொழுது அது நன்கு புரியும். நாம் உணர்வு எப்படி அது எப்படி அதோடைய மெக்கானிசம் எப்படின்றது நமக்கு நல்லா விளங்கிறதுக்கு தான் இப்படி பல கிளைகளை அவர் உருவாக்கி நமக்கு அதை கொடுத்துருக்காரு. அந்த நான் செய்கிறேன் அப்படிங்கிறது விட்டுட்டு வருதுன்றது அந்த தியானத்துடன் கூடிய சேவை வரும்பொழுது தான் தெரியும். இப்போ பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு ஏன் அவனை நீ போர் செய் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்குள்ளே அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே வயலன்ஸ் இருக்குது. ஆனால் அவன் வெளியில் சொல்கிறது என்ன, உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய தாத்தாவையும் குருவையும் கொல்லுறது. எனக்கு அப்போ தான் அவருக்கு எல்லா விதமான தியாகமும் வருது, இந்த நாடே அவனுக்கே கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு. ஆனால் இதே அந்த சூதாட்டத்தில் அவங்களுக்குள்ள எவ்வளவு கோவம், உள்ளுக்குள்ளே அடக்கி வச்ச கோவம் இருந்து வெளியில் வார்த்தைகளாகவும் அந்த போர் புரியறதுக்கு உண்டான அந்த சூழலையே ஏற்படுத்தியது. அப்போ அந்த வைலன்ஸ் எப்படி அர்ஜுனுக்கு மட்டும்தான் இருந்ததா, அதே மாதிரி நமக்கும் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் தேக்கி இருக்கக்கூடிய பலவிதமான ஒரு வருத்தங்கள் எல்லாம் வெளியில் வரக்கூடியது அந்த சேவை செய்யும் பொழுது. நமக்கு ஒரு எதிர்ப்பு வரும் பொழுது அப்போ எப்படி நம்ம ரியாக்ட் ஆகிறோம், நமக்கு அப்படியே எதிர் இருக்க ஆளை ஒரு வழி பண்ணிடலான்ற அளவுக்கு கோவம் வருது இல்லையா. இதையெல்லாம் நாம் கவனிப்போம் அந்த தியானத்துடன் சேவை பண்ணும் பொழுது. அப்போ நமக்கு அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது தான், நமக்கு யார் நம்மளை எதிர்க்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையாக நமக்கு நல்லது செய்கிறாங்க. இதுதான் பல புராணங்கள் பல விஷயத்தில் நமக்கு அந்த சகிப்புத்தன்மை எவ்வளவு இருக்கணும். இதுவே பாகவதத்தில் அம்பரீஷருடைய சரித்திரத்தை எடுத்தோன்னா, அவர் அந்த விரதம் எடுத்துட்டு கடைசியில் அந்த ஒரு நீரை பருகி அந்த விரதத்தை முடிச்சுக்கணுன்ற ஒரு நேரத்தில்
அப்போ தான் துர்வாச முனிவர் வந்து நீ எப்படி என்னை விட்டுட்டு நீ வந்து அந்த விரதத்தை முடிப்பேன்னு வந்து அவரை கேட்குறாரு. அவர் வந்து ரொம்ப பணிவோடு தான் அவர் ஆன்சர் பண்ணுறாரு. ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறாரு, என்னுடைய பக்தனை நீ வந்து இந்த அளவுக்கு நீ வந்து விளையாட்டு இது பண்ணிருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு சக்கரத்தை வந்து அனுப்புகிறாரு. அது துர்வாச முனிவரை துரத்தி கடைசியில் அம்பரீஷர் காலிலேயே வந்து விழுற அளவுக்கு வருது. அப்போ அம்பரீஷ் இதுலேருந்து என்னென்னா எந்த அளவுக்கு நமக்கு சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்னு அதுக்கு எல்லையே இல்லை. ஏன்னா நாம் முன்னூத்தரை மன்னிக்கிறதுன்றதே இந்த இடத்துல கிடையாது. அந்த இடத்துல நமக்கு அந்த கருணையும் அந்த அன்பும் இருந்தால் தான் நம்மளால் அதடுத்து அந்த இடத்துல நாம் வந்து அந்த பேரறிவோடு ஜாயின் பண்ணும் பொழுது தான் நமக்கு இது கிடைக்கிறது. அப்படி நமக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் சுவாமிஜியே பலமுறை நமக்கு வந்து நம்மளை திட்டுறதும் சரி, அவர் வந்து அதை சரி பண்ணுறதும் அவர் தான், வந்து அரவணைக்கிறதும் அவர் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து இந்த அனுபவங்களை அவர் கொடுத்துருக்கார். அப்போ இந்த நன்னாளில் நாம் நம்ம இன்னும் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இந்த மாதிரி மகான்களை திருப்பியும் நமக்கு கிடச்சி நம்ம சேவை செய்யக்கூடிய பாக்கியம் அன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக சேவை செய்யக்கூடிய பாக்கியம் கிடச்ச போது தெரியல. ஆனால் இன்றைக்கி நாமளே திருப்பியும் லைனில் வந்து க்யூவில் வந்து வெயிட் பண்ணி பண்ணும் பொழுது நமக்கு திருப்பியும் அது வேணுமா? அப்போ மகான்கள் இருக்கும் பொழுது அந்த க்ஷணமே அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஃபுல் எசன்ஸ் அப்படியே உறிஞ்சக்கூடிய வல்லமை நமக்கு அந்த அளவுக்கு நாம் ரெசெப்டிவாக இருக்கணும். அப்படி நாம் எல்லோருமே சுவாமிஜி வந்து அவர் அப்போ கொடுத்தது இப்போ வந்து நம்ம என்ன கற்றுண்டோன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக வருது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு சுவாமி அவருடைய 80th பர்த்டேயில் சொன்னார், அது எப்படி இருக்கணும்னா வெறும் ஸ்கின் டீப் இருக்கக்கூடாது, உள்ள ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் பதிஞ்சு கிடக்கணும் அந்த விசுவாசமும் அந்த உணர்வும் விசுவாசமும் இருந்தால் தொல்லையும் நோயும் தானே விலகும் அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த விசுவாசம் அப்படிங்கிறது எந்நேரமும் எப்பொழுதும் அவருடைய நினைவாகவே அந்த உணர்வே நம்மளை வந்து கபலீகரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அது இருந்தால் தான் நம்ம வெளி நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் அது ஷாக் அப்சர்வராக இருந்து நமக்கு என்ன பண்ணோன்னு கூட தெரியாமல் ஜடபரதரை மாதிரி நம்மளும் இருக்கலாம். அப்போ ஜடபரதர் எப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் அவருக்கு வந்து ஒரு மாட்டுக்கு வைக்கிற அந்த சாப்பாட்டை அவருக்கு வைக்கும் பொழுது அவர் சாப்பிட்றாரு, எந்த விதமான ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம. ஏன்னா போன முன்னாடி ஜென்மத்தில் ஒரு மானுக்காக ஏமாந்து கோட்டை விட்டுட்டோம், அதனால் இந்த வாட்டி நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு எப்படி திட வைராகியத்தோடு அவர் இருந்தார். அப்போ அந்த பக்தி இந்த புராணங்கள் எல்லாமே நம்ம இதுதான், இது வந்து வெளிப்புறமாக ஒரு நாடகமோ இதுவோ கிடையாது. இது எல்லாமே நமக்கு ஒரு சாதகனானவன் ஒரு பரமாத்மா விட்டேந்து எப்படியெல்லாம் வெளியில் வரலாம், எதெல்லாம் நமக்கு வந்து ஏதுவாக இருக்குது பரமாத்மாவை அடைய, ஒரு நல்ல பாதையில் தான் போயின்னு இருக்கோம். ஆனாலும் அது பின்னாடி நமக்கு மாயை எந்தெந்த ரூபத்துலலாம் வந்து நம்மளை பிடிச்சி இழுக்கிறதுன்றதுக்கு தான் இந்த புராண கதைகள். ஸோ ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு வைராக்கியம், இதையெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்றா அந்த டோட்டல் சரண்டர், அதுக்கிட்ட நான் டோட்டல் சரண்டர் பண்ணி எனக்கு சுயமாகவே எந்த விதமான ஒரு பேசிக் கண்ட்ரோல் கிடையாது, எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. ஐம்புலக் கள்வர் அகத்தினில் இருக்கும்பொழுது அகத்தில் நீ இல்லையோ அருணாச்சலான்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நீ தான் இருந்து என் கண்ணையும் காதையும் மூக்கையும் நாக்கையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீயா பண்ணால் உண்டுன்னு டோட்டலாக ஒவ்வொரு க்ஷணமும் நாம் அதுக்கிட்ட விட்டோன்னா அது நம்மளை கூட்டின்னு போகிற வழியே தனி. அப்படி அந்த பேரறிவோடு அந்த உணர்வோடு எப்பொழுதுமே நாம், அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய டெஸ்ட்டே. இங்கே இருக்கக்கூடிய டெஸ்ட் என்ன, பெரிய நம்ம இங்கே எந்த சேல்ஸ் கம்பெனி மாதிரி சேல்ஸாக காமிக்க போகிறோம், புக்ஸையும் இதையும் இது பண்ணி, இல்லை சுவாமி சொல்லுவார் மக்கள் கூட்டத்தை சேர்த்துடலாம், ஆனால் அதுவாக முக்கியம் இல்லை. நாம் ஒவ்வொருத்தருமே டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஒரு சுவாமிஜியாக இருந்தோன்னா சுவாமிஜி எந்த அளவுக்கு அவர் அந்த பக்தி எந்த அளவுக்கு அவர் ஆழமாக, அவர் 18 வயசுலேருந்து ஆரம்பித்தார்,
அந்த வைராக்கியம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நாம் ஒவ்வொருத்தராக வரணும் அப்படிங்கிறது தான். அது வந்தோன்னா எப்படி இருக்கும், இந்த உலகமே ஒரு வேறு கிருதயுகத்துக்கு நாம் போயிடுவோம். அப்போ அவருடைய டோட்டல் ஃபுல்லாக நாம் அவராக ஆகணும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை தான் நாம் இந்த நன்னாளில் முன் வச்சு அவர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரெஷர் ஹண்ட் கேம் இங்கே விளையாடுவோம். ஆளுக்கு ஒரு க்ளூ இருக்கும். அந்த க்ளூ எல்லாம் சேர்ந்தால் தான் அந்த புதையலை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம இந்த மாதிரி புதையல்களை விட்டுட்டு தான் போயிருக்காரு. அப்போ நாம் சேர்ந்து வரும்பொழுது, அன்றைக்கி அவர் அப்படி சொன்னார், இன்றைக்கி இவர் இப்படி சொன்னார், எனக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிக்கும் பொழுது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு அந்த விஷயம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்தோம் தான் எப்படி அந்த இந்தியா மேப்பில் அந்த பின்னாடி உடலுடைய பாகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்க்கும் பொழுது ஒரு ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடு இந்தியா மேப்பும் பின்னாடி சைடு ஒரு மனித சரீரமும் வருது. அந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த டீம் ஒர்க் பண்ணும் பொழுது நாம் எதெல்லாம் மிஸ் பண்ணோமோ இன்னொருத்தர் மூலமாக அது நமக்கு கிடைக்கும். அப்படி நாம் அவராக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒன்றுத்தை தவிர நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உணர்வை கவனிக்கணும், அது விஷயமாக யோசிக்கணுன்றதை தவிர வேறு எந்த வேலையுமே நம்ம யாருக்குமே ரொம்ப பெரிய வேலை இல்லை. நாமளாக உருவாக்கினதுலாம் நான் இதை அச்சீவ் பண்ணோம் அதை அச்சீவ் பண்ணலாம். ஆனால் உண்மையாக நாம் ஜென்மா எடுத்திருக்கக்கூடிய பலன், அதுக்கு நிஜமாகவே நாம் அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா இதுதான். இதே கும்பல் நம்ம நாளைக்கு எல்லோரும் இருப்போமா? பல முறை நம்ம வெளியில் போகும்பொழுது ஒரு காற்றாற்று வெள்ளம் மாதிரி நம்மளோட டியூனிங்கில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளோட டியூனிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இங்கே இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? நாம் இன்னொருத்தர்கிட்டேருந்து எத்தனை கற்றுக்குறோம்? அப்போ இதையெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இந்நாளில் நாம் சுவாமிஜி எப்படி இருந்தாரோ அவராகவே மாறுவோம் அப்படின்னு கூறி விடைபெற்று வாய்ப்பு தந்தமைக்கு நன்றிகள் இருக்கிறேன். சந்தோஷம். அடுத்து மெய் ஜெயசுதா ஆவடி அவர்கள். சத்குருவே சரணம். சிவராத்திரி வரப்போது அந்த சிவபுராணத்தில் நான் சிவபக்தையாக தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு பிரதோஷம் சிவராத்திரிலாம் விரதம் கண் விழித்து இதெல்லாம் இருந்துட்டு தான் இருந்தேன். இப்போது அந்த பக்தியிலேருந்து இந்த குரு மூலியமாக இந்த உட்புறமாக நம்ம பார்க்குறதுக்கு பழகிறதுனால அது நிறைய தியானம் பயின்றதுனால நல்ல இம்யூனிட்டி சக்தி எனக்கு குறைவாக தான் பிறக்கும் போதே. இப்போ அது பண்ண ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட் சாப்பிட்ற மாதிரியும் அப்படியே இம்யூனிட்டி கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரியும் இருக்குது நமக்கு அந்த தியானம் பயின்றதுனால. சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் பொய்யாயின எல்லாம் போயகல அருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. இந்த பொய்யாயின எல்லாம் உலகம்ன்ற பொய்யில் மாயையில் நம்ம எல்லாம் சிக்கிட்டுருக்கோம். அதிலிருந்து மெய்ஞானம், இந்த குரு நமக்கு இந்த மெய்ஞானத்தை உணர்வாக நமக்குள்ளேயே நமக்கு சொந்தமாக இருக்குது. அதில் நம்ம மிளிர்கின்ற மெய்ச்சுடராக இந்த அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாளில் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதில் அந்த ஆன்மச்சுடரில் எல்லாம் ஐக்கியமாகணுன்ட்டு. இப்போ நம்ம எப்படி புதுசாக ஒரு கடையில் போய்ட்டு ஒரு செல்ஃபோன் வாங்கிட்டால் அப்படியே பிளாங்காக தான் இருக்கும். வாங்கிட்ட பிறகு நம்ம பழைய அந்த சிம் கார்டை எடுத்து சொருகும்போது ஃபுல்லாகவே அதில் இருக்கிறது பழைய செல்லாம் அப்படியே புதுசில் வந்துடும். அதுபோல் தான் நம்ம பிறவியில் நம்ம இன்னொரு பிறவி இறக்கம் தருவாயில் இந்த உணர்வோடு இருந்தோன்னா மீண்டும் பிறவா நிலை அடையும். அப்படி இல்லைன்னா பழைய பதிவுகள் அந்த ஃபோனில் எப்படி சிம் கார்டு சொருகணுமோ அதெல்லாம் நமக்கு கண்டினியூ ஆகும். அதெல்லாம் தவிர்க்கணுன்னா அந்த வெளிப்புறமாக போகாமல் உட்புறமாக அந்த புலன்களை எல்லாம் உட்புறமாக சுவாமிஜி ஒரு இதில் சொல்வார், எறும்பு இந்த புழுக்கள் மூய்க்கிற தேகம் வேண்டுமா இல்லை ஒளி தேகம் வேண்டுமா அப்படின்னு ஒரு சத்சங்கத்தில் கேட்டிருக்கேன். அது நமக்கு அந்த இந்த இந்த மெய்ஞானம்ன்ற அந்த உணர்வை எந்நேரமும் பயின்று புலன்கள் வெளியே செல்கிறது தான் இயல்பு. ஆனாலும் நம்ம அதை அடிக்கடி நம்ம உட்புறமாக கொண்டு சென்று உணர்வோடு பயிற்சி பண்ணிகிட்டே வந்தோன்னா வைராக்கியத்தோடு நம்ம இந்த தியானம் நல்ல முன்னேற்றமும் மீண்டும் பிறவா நிலையை அடையலாம். சந்தோஷம். வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க. சந்தோஷம். குருவே சார்.
அடுத்த நிகழ்ச்சியாக ஞானாசிரியர் டிஎஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள் அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாள் பற்றி விளக்க உரை அளிப்பார். சத்குருநாதா சரணம். இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் ஆச்சாரியார் செந்தில்குமார் குருஜி அவர்களே, சக மெய் உணர்வாளர்களே, உலக அறிவாளிகளே, அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாளை பற்றி சிறார்கள் ஒரு நிகழ்ச்சியிலே அருமையாக அகண்டாகாரம் என்ற சொல்லை விளக்கி அதற்கு ஆலமரத்தினுடைய உதாரணத்தையும் காட்டி ஆறினுடைய சிறப்பை விளக்கினார்கள். அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாளுக்கு உரியவரான நம்முடைய சுவாமிஜி ஞானத்தந்தை ஜிபி ஞானவழி மகானவர்கள் தன்னுடைய குருநாதர் தனக்கு அறிவு என்ற அந்த ஆண்டவனை பற்றி அறிவித்து அதன் காரணமாக தன்னை மாற்றி பிறக்க வைத்த தாயுமான மகா சந்நிதானம் ஜெகத் மகாகுரு தத்துவ தவஞானி ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களின் தீட்சை பெற்ற தினம் 1938 ஜனவரி 7ஆம் நாள். தீட்சை பெற்ற அன்றைய தினமே பசியோ பல நாள் யுகப்பசியாக இருந்த காரணத்தால் காண 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 முற்பட்ட தானே கடவுளாக இருப்பதை அறிந்து கொண்ட, எல்லாம் கடவுளாக இருப்பதை அறிந்து கொண்ட அந்த தன்னிலையை அடைந்த அந்த தினத்தையும் அதே ஜனவரி 7ஐ தேர்ந்தெடுத்து, தானாக அமையலை, தேர்ந்தெடுத்து அந்த தினத்திலே தான் ஏறி வந்த வாகனமான அந்த உடலை நீத்து எல்லா உயிர்களிடமும் உணர்வாக கலந்துவிட்ட அந்த நிகழ்ச்சியையும் இரண்டையும் சேர்த்து மகானவர்கள் ஆண்டவனை எந்த பெயர் சொல்லி அழைத்தார்களோ அந்த சொல்லான சத்தியம், சத்தியம் ஒன்றே சகலமும் அதுவே, அந்த சத்தியம் என்ற சொல்லை பயன்படுத்தி சத்திய உதயத்தின் 7ஆம் திருநாள் என்று குருமகானுக்கு தன்னுடைய குருநாதருக்கு பெருமை சேர்த்தார்கள், மகத்துவம் கொடுத்தார்கள். அந்த தினத்திற்கு சத்தியோதயத்தின் 7ஆம் திருநாள் என்று பெயர் வைத்து மகிழ்ந்தார்கள். அதை போலவே பரஞ்சோதி பரம்பரையிலே வந்திருக்கக்கூடிய நாம், நம்முடைய சுவாமிஜி அவர்கள் ஞானத்தந்தை ஜீவன் முக்த நிலையிலேயே வாழ்ந்திருந்து நிர்விகல்ப சமாதியிலே இருந்து இறங்கி வந்து நமக்காக சேவையாற்றிய ஆன்மீக சேவையாற்றினார்கள். அதே போல 2019 பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த உடலை நீத்து உணர்வாக கலந்து விட்டார்கள், ஐக்கிய முக்தி அடைந்து விட்டார்கள். அதை சிறப்பிக்கும் வகையிலே அவர்கள் எந்த சொல்லால் ஆண்டவனை குறிப்பிட்டார்களோ அந்த அகண்டாகாரம், பரஞ்சோதி மகானவர்கள் எழுதிய வேத நூலுக்கு இவர்கள் உரை எழுதினார்கள், விளக்க உரை எழுதினார்கள். அந்த புத்தகத்திற்கு நான் கடவுள் எனும் அகண்டாகார தத்துவம் என்று தான் பெயர் சூட்டினார்கள். அகண்டாகாரம் என்ற சொல் ஆண்டவனை குறிக்கக்கூடியது. அந்த சொல்லால் அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாள் என்று ஒரு பெயரை வைத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆ கூட்டல் கண்ட கூட்டல் அகாரம். கண்ட என்றால் துண்டு துண்டாக இருக்கக்கூடியது, வேறுபட்டது, துவைதமாக இருக்கக்கூடியது. ஆ கண்ட என்றால் துண்டுபடாதது,
அதற்கென்று தனி இடம் இல்லை, அதற்கென்று தனி ஒரு பொருளும் இல்லை. எல்லாமாக இந்த பிரபஞ்சமாக தன்னையே பரிணமித்து கொண்டு இருக்கக்கூடியது அகண்ட, அனைத்தும் ஒரே பொருள். அகாரம் பிரணவம் 3 எழுத்துக்களால் ஆனது. அகர உகர மகரம். ஆதி பரபிரம்மே இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்தினுடைய தோற்றத்திற்கும் வாழ்விற்கும் லயத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. முத்தொழில் அதை குறிக்கக்கூடிய பிரணவம், அந்த பிரணவத்தின் பொருளான ஆதி பிரபஞ்சத்தை குறிக்கக்கூடியது தான் 3 எழுத்துக்களான பிரணவத்தின் முதல் எழுத்தான அந்த அகாரம். அகாரம் என்பது ஆண்டவனை குறிக்கக்கூடிய சொல். கண்ட அகாரத்தின் 6ஆம் திருநாள் என்று பெயர் சூட்டி இந்த திருநாளை நாம் கொண்டாடி வருகின்றோம். அது எப்படி அகண்டதாக இருக்கின்றது? மகானவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவர்களுடைய வேத நூலிலே முதல் வாக்கியம், ஒரே வாக்கியத்தில் இந்த 20 பிரபஞ்ச தத்துவங்களையும் அடக்கி அது அகண்டது, துண்டுபடாதது என்பதை விளக்கி இருக்கின்றார்கள். அகண்ட இருளில் ஆதியும் அதன் துணியும் அதன் அருட்பெருஞ்சோதியும் அணுவாய் ஒடுங்கி அணுவாய் பிரிந்து. பஞ்சபூதங்கள் அணுக்களின் வியாபகம்தானே ஆகாயம், அணுக்களின் சேர்க்கை தானே நீர், அணுக்களின் உறைதல் தானே மண், அணுக்களின் சலனம்தானே காற்று. வானம், நீர், நிலன், காற்றினுடைய மோதுதல் தானே 9வது தத்துவமாகிய காரிய நெருப்பு. இப்படி அது அகண்டதாக, துண்டுபடாததாக, அணுவாய் ஒடுங்கி அணுவாய் பிரிந்து அகில உலகங்களாய் நிறைந்ததன் பின் சுவாசிக்காத உயிரற்ற அசரங்களாகவும் நீர்வாழ்வன, நிற்பன என்ற தாவரங்கள், ஊர்வன, பரப்பன, நடப்பன மனிதன் உட்பட என்ற 5 வகையான உலகங்களாகவும் அவற்றிலே 6 வகையான உணர்ச்சி அம்சங்களாகவும் அகில உலகங்களாக நிறைந்ததன் பின் எங்காவது துண்டுபட்டுகிறதா பாருங்கள். ஆதியே நாமாக வந்திருக்கின்றது. ஆதியால் அகண்ட இருளில் அணுவை தரித்து அணுவை துளைத்து அதில் உருவானது நாம். ஆதியே நாம் என்று முடிக்கின்றார். நாமாக மனிதர்களாக வந்த பிறகு பரிணாமம் போதும் என்று நிறுத்திவிட்டதையும் இந்த வாசகத்திலே உணர்த்தி இருக்கின்றார்கள். இன்னொரு இடத்திலே சொல்கின்றார்கள், தன்னிலையில் தானாகி ஓங்கார ஒளியாகி விண்ணாகி மீனாகி நீராகி நிலனாகி தாவரமாகி வித்தாகி உருவாகி விந்தாகி மனுவாகி மனிதனாகி. மனு என்றால் மனிதன். இப்படி தன்னிலையில் தானாக இருந்த அந்த சுயம்பு என்ற ஒரே பொருள் மனித பரிமாணம் வரையிலும் துண்டுபடாமல் பரிணமித்திருக்கிறது என்பதை விளக்கி இருக்கின்றார்கள். இன்னொரு இடத்திலே நிர்வாணமே நிர்வாணமயமாக உருவாகி என்று சொல்கின்றார்கள். ஆம், அந்த ஆண்டவன் அரூபாரூபத்திலே பற்றற்ற நிலையிலே வேண்டுதல் வேண்டாமை அல்லவா, அவன் வேண்டுதல் வேண்டாமையிலான். அத்தகையவன் மங்கள சுரூபமானவன். அவன் நிர்வாணமாக இருக்கின்றான். அந்த ஆதி பரபிரம்மம் நிர்வாணமாக இருக்கக்கூடியது. சூரியனுடைய பிரகாசத்தை ஆடையாக அணிந்திருக்கின்றான். சூரியனாக பிரகாசிப்பதற்கு எது காரணமாக இருக்கின்றதோ, ஆனால் சூரியனால் எதை பார்க்க முடியவில்லையோ அது நிர்வாணம். அதுதான் ஆதி பரஞ்சோதி. நாமாக மனிதர்களாக நாம் தோன்றுவதற்கு எது காரணமாக இருந்ததோ அந்த மூல காரண பொருள்
அரூபத்தில் இருக்கக்கூடிய நிர்வாணம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற ஆடைகளை, என்ற திரைகளை, என்ற கோஷங்களை அணிந்து கொண்டு அது கடந்து கடந்து உள்ளே நிர்வாணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிர்வாணமயமே நிர்வாணமாக உருவாகி நிர்வாணத்திலேயே எல்லா இன்ப துன்பங்களையும் ஆண்டு அனுபவித்து மீண்டும் நிர்வாணமாக ஆகிவிடுவதே உலகு. எங்காவது துண்டு மட்டிருக்கிறதா? அத்வைதம் அல்லவா? அனைத்தும் ஒரே பொருளாக இருப்பதை விளக்கி இருக்கின்றார்கள். அதே போல எதெல்லாம் கை பிடிக்கி சிக்குகின்றதோ அதெல்லாம் மண். மண்ணான மண்ணில் மண்ணே உருவாகி மண்ணுக்கு மண்ணே உபகார அபகார இன்ப துன்பமாகி மண்ணான மண்ணே மண்ணாகப் போவது உலகு. துண்டுபடலையே. சும்மா முன் இருந்த பொருள், ஆம், ஒன்றுமே தோன்றாததற்கு முன்பாக, இந்த சூரியனும் தோன்றுவதற்கு முன்பாக, எங்கும் பரிபூரணமாக சூழ்ந்திருந்த அந்த இருளிலே அந்த ஆதி அன்புமற்று இன்பமுமற்று துன்பமுமற்று தன்னையும் தானற்று சும்மாதானே இருந்தது. சும்மா முன் இருந்த பொருள் சும்மா இடையில் உருவாய் அசரங்களாக சரங்களாக உடலாய், சும்மா இடையில் உருவாய் உடலாய், பின் சும்மா உடலை விட்டு போகும். இடைநடுவே அனுபவிக்கும் இன்ப துன்பமே உலகு. சும்மா இருந்த பொருள் எப்படி பரிணாமித்து துண்டுபடாமல் பரிணமித்தது என்பதை விளக்கி இருக்கின்றார்கள். இதையே மணிவாசகப் பெருமானும் நம்முடைய சிறார்கள் எல்லாம் கூறியது போல, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று அந்த ஏகனே நம சிவாய, பஞ்சபூதங்கள் நம சிவாய என்ற சொல் பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய சொல். அந்த பஞ்சபூதங்கள் ஆகி புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராகி தேவராய் என்று எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் செல்லான் என்ற இந்த தாவர ஜங்கமத்துள் என்று ஏகனே அநேகனாக துண்டுபடாமல் ஒரே பொருள் சுத்த அத்வைதம், இரண்டற்ற நிலை, அகண்ட என்பதை விளக்கியிருக்கின்றார்கள். அதையேதான் திருமூல நாயனாரும் தன்னுடைய திருமந்திரத்தின் முதல் பாடலிலே ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன், ஒன்றவன் தானே மூன்றினுள் நான்குணர்ந்தான். மூன்று என்ற நாதம் அசைவு, நான்கு அசைவு இருக்கக்கூடிய இடத்திலே கையை உராய்த்து பார்த்தால் வெப்பம் வருகிறது. ஜோதி மூன்றினுள் நான்குணர்ந்தான். ஒன்றவன் தானே ஐந்தாய் வெறிந்தான், பஞ்சபூதங்களாக வெறிந்தான். ஆறு வென்றனன், ஆறு வகையான ஜீவராசிகளாக நீர்வாழ்வன நிற்பன என்ற தாவரங்கள், ஊர்வன பரப்பன நடப்பன மனிதன் என்று ஆறு வகையான உயிர் ஜீவராசிகளாக அந்த ஒன்று என்ற ஏகனே பரிணமித்திருப்பதை விளக்கி இருக்கின்றார்கள். ஆறு வென்றனன் என்று ஏன் சொன்னார்? இந்த மனித உருவத்தை மனித உருவமாகத்தான் பரிணமித்த பிறகு அவன் தன்னிலையை அடையக்கூடிய வல்லமை பெற்றுவிட்டான். ஆகவே இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அனுபவித்து அவன் நம்மை வந்து அடைந்து விடுவான் என்று பரிணாமத்தையே அந்த ஆதி பரபிரமம் நிறுத்தி கொண்டு விட்டது. அதைத்தான் ஆறு வென்றனன். இப்படி அவன் அகண்டுதான் இருக்கின்றான். ஆறாம் திருநாள் சத்தியோதயத்தின் 7ஆம் திருநாளிலே ஏழினுடைய பெருமையை எல்லாம் விளக்கியவர்கள் நம்முடைய சுவாமிஜி அவர்கள். சப்தம்
நாதம் 7 சுரங்களுக்குள் அடக்கம். ச ரி க ம ப த நி. எந்த சப்தமும் இந்த 7 சுரங்களுக்குள் தான் அடக்கம். ஜோதி அது 7 வகையான நிறங்களினுடைய கூட்டு. இன்றைக்கு அதனுடைய வேகத்தின் சுழற்சியால் வெண்மையாக ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன், அந்த மகா காரண லோகம் 7 வர்ணங்களை ஆதாரமாக கொண்டிருக்கக்கூடியது. நம்முடைய உடம்பு 7 தாதுக்களாலே ஆனது. இரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, எலும்பின் உள்ளே இருக்கக்கூடிய ஊன், அங்குதான் சிவப்பணுக்களும் வெள்ளை அணுக்களும் உற்பத்தியாகக்கூடியது. ஆகவே அதை தனித்தாதுவாகவே குறிப்பிடுகின்றார்கள். நாடி நரம்புகள், சுக்கிலம், துரோணிதம், 7 வகையான தாதுக்களால் தான் நம் உடம்பு நிலை பெற்று கொண்டிருக்கின்றது. அது 7னுடைய பெருமை. நம் உடம்பிலே யோக ஆதாரங்கள் 7. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசிக்தி, ஆக்னாஸ்தானம், சகசிராரம். அது 7னுடைய சிறப்பு. திருக்குறள் 7 சொற்களால் ஆனது. இப்படி 7னுடைய பெருமையை மகானவர்கள் விளக்கினார்கள். அவர்களுடைய அந்த 6னுடைய தன்மை, அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாளிலே 6க்கு உள்ள சிறப்பையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சகசிரஹாரத்திலே 6 ஆதாரம், 6 ஆதாரங்கள் அமைந்திருக்கின்றன. அது ஒரு மெல்லிய ஜவ்வு. அந்த ஜவ்விலே மெல்லிய நரம்புகள் இலையோடி இருக்கின்றன. 6 பின்னல்களாக இருக்கின்றன. ஒவ்வொரு பின்னலும் ஒரு உணர்ச்சி அம்சத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்பரிசத்திற்கென்று ஒரு பின்னல், சுவைக்கென்று ஒரு பின்னல், நாற்றம், கேள்வி, பார்வை, யூகம் என்று 6 பின்னல்களாக அமைந்திருக்கக்கூடியது. நாம் அறிவதெல்லாம் எங்கே? அறிந்ததெல்லாம் எங்கே? ஆக்கினையும் கடந்து 6 ஆதாரத்தில் அழுத்தும் உணர்வின் கண்ணினால் அல்லவா? அது 6 ஆதாரம் என்ற 6னுடைய பெருமை. உணர்ச்சி அம்சங்கள் 6 சிறுவர்கள் சொன்னார்கள். பரிசம், சுவை, நாற்றம், கேள்வி, பார்வை, யூகம். சுவைகள் 6: இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. 6 வகையான உணர்ச்சி அம்சங்கள். ஜீவராசிகள் 6, ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரை 6 வகையான ஜீவராசிகளாக பரிணமித்திருக்கின்றது. இதெல்லாம் 6னுடைய சிறப்பு. 6 அறிவிலும் 6 அறிவாய், 6 அறிவிலும் 6 அறிவாய். ஆராய்ந்து பார்த்தால் இந்த பிரபஞ்சத்தின் மூலத்தையும் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்று 6னுடைய பெருமை இங்கே விளக்கப்படுகின்றது. 6 அறிவையும் கொண்டு நடத்துகின்ற 6 அறிவுள்ள மனிதனின் அடையக்கூடிய நிலைதான் தன்னிலை. ஆலமரத்தினுடைய உதாரணத்தை சொன்னார்கள். ஒரு சின்ன வித்திலே இருந்து மிகப்பெரிய ஆலமரமாக எங்காவது துண்டுபட்டு இருக்கிறதா? வேராக, பட்டையாக, விழுதாக, கிளையாக, இலையாக, பூவாக, காயாக, கனியாக, கனியினுடைய வாசனையாக, கனியினுடைய ருசியாகவும் அந்த வித்து ஒன்றுதானே இருந்தது. அதே போலத்தானே ஆதி பரபிரம்மம் என்ற ஒன்று இன்றைக்கு ஒரு பொருளாக இல்லை, எல்லா பொருளாகவும் இருக்கின்றது. காணும் பொருளெல்லாம் ஆண்டவனை தவிர வேறில்லை. இது 6னுடைய சிறப்பு. 7ன் பெருமைக்கு உரிய அந்த விஷயங்களை எல்லாம், சப்தங்கள் 7, வர்ணங்கள் 7, உடம்பினுடைய தாதுக்கள் 7, யோக ஆதாரங்கள் 7, திருக்குறள் 7 சொற்களாலான திருக்குறளை எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால், அந்த 7னுடைய சிறப்பையெல்லாம் அறிய வேண்டுமென்றால் 6ன் துணை வேண்டும். 6 என்ற இந்த ஆக்னாஸ்தானத்தினுடைய துணை வேண்டும். 6 என்ற இந்த ஆராதாரத்தின் துணை வேண்டும். 7னுடைய சிறப்பை அறிவதற்கு 6னுடைய துணை வேண்டியதாக இருக்கிறது. அதுபோல ஜெகத் மகாகுரு மகா சந்நிதானம் பரஞ்சோதி மகானவர்கள் அருளிய இந்த தவ முறையாகட்டும்,
20 பிரபஞ்ச தத்துவங்களாகட்டும், ஒன்றுமில்லாத தத்துவமான இருளாகட்டும், இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆறின் சிறப்புக்குரிய மகானுடைய விளக்க உரை தேவைப்படுகின்றது. அதுதான் ஆறினுடைய சிறப்பு. உலகப் பொதுமறையாம் திருக்குறளை பரிமேலழகர் போன்ற உரையாசிரியர்களுடைய உரை இல்லாமல் விளங்கிக் கொள்வது கடினம் அல்லவா? அதுபோல மகானவர்கள் எத்தனையோ நூல்களை இயற்றியிருக்கின்றார்கள். அந்த நூல்களினுடைய சாராம்சங்களை எல்லாம் மிக எளிமைப்படுத்தி பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அருளியிருப்பது நம்முடைய சுவாமிஜி அவர்கள்தான். பரஞ்சோதி மகானும் பழம்பெரும் ஞானியரும் என்ற புத்தகத்தை இந்த பாரத மண்ணு ஒரு ஞான பூமி, உலகத்திற்கெல்லாம் ஞானத்தை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இனியும் வழங்கக்கூடிய பூமி இந்த பாரத பூமி. அந்த பூமியிலே அவதரித்த அத்தனை பழம்பெரும் ஞானியர்களுடைய வாக்குகளும் பரஞ்சோதி மகானின் வாக்கும் ஒன்றாக இருப்பதை எடுத்துக்காட்டி எல்லா ஓநாய்களும் ஒன்றாகத்தானே ஊளையிடும் என்று அருமையாக அந்த புத்தகத்தை நமக்காக அருளியிருக்கின்றார்கள். திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் அதில் உள்ள ஆன்மீகத்தை ஒரு உதாரணம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்றார். மலர் 1008 இதழ் மலர் என்ற இந்த சகசரகாரத்தை, அந்த உச்சிக்கண்ணை அடைந்தவர்கள் அவர்களுடைய சொற்களும் எழுத்துக்களும் அழியாமல் நிலமிசை நீடு வாழும் என்று அந்த ஆன்மீக உரையை வழங்கினார்கள். அகண்டாகாரத்தின் சொரூபமாகிய ஆதி பரஞ்சோதியாகவே ஐக்கியமாகிவிட்டார்கள். இந்த திருநாளிலே உணர்வாளராகிய நாம் அனைவரும் ஒன்று கூடி பரஞ்சோதி ஞானவழி யக்ன பீடம் என்ற தேரை வடம் இழுப்போம், ஒன்று சேர்ந்து இழுப்போம் என்று பிரதிஷ்டை எடுத்துக்கொள்ளுவோம். மகானவர்கள் ஐக்கியமாகிவிட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடனேயே அவர்களுடைய உள்ளத்திலிருந்து எழுந்த வாசகம்தான், செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு உலக மக்களின் முகங்களில், வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். குருவே சரணம். அடுத்த நிகழ்ச்சியாக ஞான கொடி ஏற்றுதல். இந்த கொடி ஏற்றுபவர் ஆடிட்டர் நாகப்பன் அவர்கள். சந்தோஷம். நாகப்பன் சாரை பற்றி சிறு குறிப்பு. கடந்த நம்மளுடைய யக்ஞபீடம் துவங்கி 4 ஆண்டு கழித்ததுலேருந்து அவரோட சேவை சிறப்பானது. பல சந்தர்ப்பங்கள்லேயும் இந்த ட்ரஸ்ட்டுக்கான சேவைகளை செய்கிறதுல முன்னிலை வகிச்சிட்ருக்காங்க. அதே சமயத்தில் சாமிஜியே பல சந்தர்ப்பங்களில் அவர் பெயரிட்டு அவர்கிட்ட கொடுத்து இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லும்பொழுது கூட செஞ்சு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ண முடிஞ்சுது. அதை இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் கவனப்படுத்துறதுக்கு கடமைப்பட்டுள்ளோம். குருவே சரணம்.